ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் ட்ரேடர்ஸ். நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது, எனக்கு போடுறதுக்கு டைமே இல்லை. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக என்ன ஆனாலும் சரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டிசிப்ளினாக இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கிறது ட்ரேடிங் வியூவோட ஃப்ரண்ட் வியூ. ட்ரேடிங் வியூவில் நம்ம கோல்டு தான் அனலைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங்கே எங்களுக்கு 2 நல்ல என்ட்ரி கிடச்சது. லண்டன் செஷன் ஹன் பண்ணியிருந்தான், ஸோ அதை வச்சு எங்களுக்கு நல்ல என்ட்ரி கிடச்சது. பட் ஆனால் நாங்கள் அதை எடுக்கலை. 5 பேருமே எடுக்கலை. எல்லாம் பேசிகிட்டே இருந்துட்டு, பட் ஆனால் எங்களுக்கு கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல ட்ரேடுக்கு கண்டிப்பாக ஒரு 3 ரீசனாவது இருக்கணும். 3 வேலிடான ரீசன் இருந்து நம்ம என்ட்ரி போனோம் அப்படின்னா நம்ம அதை ஹோல்ட் பண்ணலாம். நம்ம ஹோல்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டில் வெளியே வர முடியும். ஆக்சுவலி ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ட்ரேடிங்கை பொறுத்தளவு அந்த ஓல்ட் இஸ் கோல்டை லைட்டாக மாடிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறத ஹோல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு அதுவும் கோல்டில் ஃப்ளக்சுவேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆக்சுவலி இப்போ மார்க்கெட் வந்துட்டு மேலே போவான், அங்கே ஒரு 2 எஃப்இஜி இருக்குது. அந்த 2 எஃப்இஜியில் ஏதாவது ஒரு எஃப்இஜிக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்காக மேலே போவான் அப்படின்னு சொல்லி தான் இங்கே காமிச்சிட்ருக்கேன். இது 1 ஹவரோட சார்ட்டு. இப்போது 1 மினிட்லாம் வச்சு பார்த்தோன்னா அந்த ஃப்ளக்சுவேஷன் நல்லாவே தெரியும், ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ஹோல்டில் நம்ம பதட்டப்பட்டுருவோம். கோல்டை பொறுத்தளவு நம்ம பதட்டப்பட்டுருவோம். ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த என்ட்ரியை வேலிடாக கொண்டு போக முடியும், லாஸ் இல்லாமலும் கொண்டு போக முடியும். ஓகே, ஆக்சுவலி இப்போது இந்த எஃப்இஜிக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இது 15 மினிட். இதுவே பார்த்தா தெரியும், மேலே போகிறோம் கீழே வரான், மேலே போகிறான் கீழே வரான். அந்த ரெட் கேண்டில் ப்ளூ கேண்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ எல்லாமே மேலே போயிருக்கான், அந்த பிளாக் எல்லாருமே கீழே வந்திருக்கான். செல்லாக இருக்கிற சைடு செல்லாவான், இதாவான், பையாவான், மாறி மாறி வந்துகிட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுறானே தெரியாது. ஆக்சுவலி இது வந்துட்டு என்னோடய ஒரு டெமோ அக்கௌண்ட்டு. $732 பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. இது டெமோ தான், அதனால பயப்பட தேவையில்லை. ஆக்சுவலாக மார்னிங்காக ஒரு $120 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இதில் இது வந்துட்டு EURUSD, இது கோல்டு கிடையாது. இது ஒரு போன வீக்கில் போட்ட என்ட்ரி, நான் பார்க்கவே இல்லை, அதனால் இதை கண்டுக்காமல் விட்டாச்சு. பட் இதுக்கப்புறம் பார்த்து அதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணணும். டெமோ அக்கௌண்ட் தான், இருந்தாலும் அதை லாஸ்ட்டில் கொண்டு போகாமல் ப்ராஃபிட்டில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால தான் அதை நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். MT5ல் என்னோட ரியல் அக்கௌண்ட் இருக்குது. இது பேப்பர் ட்ரேட் கிடையாது, ரியல் இது தான். இப்போ ஏன் என்ட்ரி போடாமல் நான் ஜஸ்ட் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி அதுக்குள்ளேயே போயிட்டுருக்கான். இந்த ரெக்டாங்கிள்குள்ளேயே தான் அவன் இருக்கான். மேலே போகிறான் கீழே வரான், அதுக்குள்ளேயே தான் இருக்கான். ஒன்றை உடச்சி கீழே வரணும், இல்லை மேலே போகணும். ஏதாவது ஒரு விஷயம் அவன் பண்ணால் தான் நம்ம கன்ஃபர்மேஷனாக அதை எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ட்ரி கொடுக்க முடியும், நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ தட் நான் அந்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல மூமெண்ட் இருக்கும். இது ஆக்சுவலி கோல்டு 1 மினிட் சார்ட்டு. அங்கே நான் காமிச்ச அதே அந்த ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ண இருக்குன்னு நான் காமிச்சேன் இல்லையா, ஒரே இடத்துல அரைச்சிட்ருக்கேன். நான் அதே இது இங்கே ட்ரேடிங் வியூலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேம் இதில் இருக்கிறதா அதுலேயும் காமிக்கும், பட் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இவங்க வேறு கம்பெனி, அவங்க வேறு கம்பெனியில், அது MT5, இது வந்துட்டு ட்ரேடிங் வியூ. ஸோ தட் அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இதில் ஆர்டர் போட்டும் காமிக்கிறேன். என்ன மாதிரி நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். பாய் பாய்.